நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப்பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப்பகுதியில் நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்கள் உதகை பகுதியிலே இருந்து ஒரு சிறப்பான செய்தியை நமது நகர்வளப்பகுதிக்கு தந்திருக்கிறார். சர்வதேச உரிமைக் கழகம் நீலகிரி மாவட்டம் உதகையில் வைத்து 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு உதகை ஷேரிங் கிராஸ் பகுதியில் உள்ள மகாத்மா காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி இந்த 76வது குடியரசு தின விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவராக இருக்கின்ற திரு எஸ். குமார் அவர்கள் சர்வதேச உரிமைக் கழகம் மற்றும் மலைவாழ் மக்கள் உரிமைக் கழகம் மாநில அமைப்பு செயலாளர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது என்றும், இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் ஹரிஹரன், பாலமுரளி, சிவக்குமார், திருப்பூர் சர்வதேச உரிமைக் கழகத்தினுடைய கங்காதரன், ரவி, மாவட்ட துணைத் தலைவர் குன்னூர் தொகுதி எம். சுரேஷ்குமார், மாவட்ட இணை செயலாளர்கள், ஊட்டி தொகுதி சர்வதேச உரிமை கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற திரு குப்புசாமி, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெனிதா, மாவட்ட சர்வதேச உரிமை கழகத்தினுடைய மலைவாழ் மக்கள் உரிமை கழகம் சி. சதீஷ், மாவட்ட செயலாளர், கூடலூர் தொகுதி மனித உரிமை கழகம் அமைப்பாளர் கட்டுமான தொழிற்சங்கம் டி. நாகராஜ், செயற்குழு உறுப்பினர் மற்றும் நிர்வாகிகள் போன்றவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் அமீதோடு திரு எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்கள் இந்த செய்தியை நமது நகர்வள பகுதிக்கு தந்திருக்கிறார். இதுக்கு வந்து கிளியர் ஆகி இந்த செய்திகளை பார்த்து உங்களது நகர்வள பகுதியிலே நீலமலை தொலைக்காட்சியிலும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழ நீங்கள் இதுவரை யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் குமார் போன்றவர்களும் இன்னும் சுரேஷ் போன்றவர்களும் சதீஷை போன்றவர்களும் உடனடியாக அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் நீங்கள் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, மாவட்ட தலைவராக இருக்கின்ற எஸ். குமார் போன்றவர்களெல்லாம், ஜெனிதா போன்றவர்களெல்லாம், சி. சதீஷை போன்றவர்களெல்லாம், நாகராஜை போன்றவர்களெல்லாம் இந்த செய்தியை பற்றி உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே உங்களது கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்று நீலமலை தொலைக்காட்சி செய்தி குழுமம் விரும்புகிறது என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்.